சமாஜத்தின் புதிய கட்டட திறப்பு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பிரதேச செயலர் பிரதேச சபை தலைவர் மற்றும் உபதலைவர் ஏனைய சங்க உறுப்பினர்கள் நன்றி. ஒரு நல்ல காரியத்திலே எல்லோரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக முக்கியமாக உங்களுடைய ஒரு நீண்ட கால எதிர்பார்ப்பு. இந்த விடயம் என்னால் நடந்ததல்ல. இன்னும் நாங்கள் முதல் எங்களுடைய தவிசாளர் சத்தியவர்தன் ஐயா அவரோடு பேசி நாங்கள் நெடுந்தீவு மகா வித்தியாலயத்தினுடைய ஒரு அவசர தேவையை பூர்த்தி செய்வதற்காக 1 மில்லியன் ரூபாவை இம்முறை யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு எனக்கென ஒதுக்கப்பட்ட 9 மில்லியனில் 1 மில்லியனை நெடுந்தீவு மகா வித்தியாலயத்துக்கும் இன்னொரு மில்லியனை சங்கத்தினுடைய நெடுந்தீவு பல்நோக்கு சங்கத்தினுடைய வள்ளத்தை திருத்துவதற்காக 1 மில்லியனுமாக 2 மில்லியன் ரூபாய்களை நான் ஒதுக்கீடு செய்திருந்தேன். அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க அவரும் ஏனைய உறுப்பினரோடு பேசி அதனை கோரிக்கையாக முன்வைத்திருந்தார். ஆனால் அதில் ஒரு பிரச்சனை வந்தது என்னென்றால் உற்பத்திகளை வெளிக்காட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பாடசாலைக்கான நிதியை பயன்படுத்த முடியாத ஒரு சட்ட பிரச்சனை இருந்தது. அதனால் அந்த பணத்தை ஏதோ ஒரு உற்பத்தி துறையிலே ஈடுபடுத்துவதற்காக எங்களுடைய கௌரவ தவிசாளர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அந்த பணம் நெடுந்தீவு கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய சமாசத்துக்கு ஒதுக்கப்பட்டது. அப்பொழுது இருந்த பிரதேச செயலாளர் அவர்களும் இதற்கு பூரணமான ஒத்துழைப்பினை தந்திருந்தார். அவரும் அதனை முயற்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வமோடு இருந்தார். இப்பொழுது வந்திருக்கின்ற எங்களுடைய பிரதேச செயலாளரும் செய்து முடிப்பதிலே உங்களோடு மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார். இந்த கடற்கரை ஓரத்திலே உங்களுடைய தேவைக்காக இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருப்பது இப்பொழுது பேசிய உபதலைவர்களும் சொன்னார் இதனுடைய முக்கியத்துவத்தை. ஆகவே அன்போடும் மதிப்போடும் உங்களிடம் இந்த கட்டிடத்தை இன்று நாங்கள் கையளிப்பதில் பெருமைப்படுகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு தனிநபருடைய காசு அல்ல, இது ஒட்டுமொத்தத்தில் மக்களுடைய வரிப்பணம், உங்களுடைய வரிப்பணம் தான். எல்லோருடைய கூட்டு முயற்சியும் இந்த கட்டிடம் கிடைத்திருக்கிறது. தனியாக ஒரு ஸ்ரீதரன் சிவஞானம் என்ற பெயரை நீங்கள் பொறிக்க தேவையில்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, நீங்களும் நாங்களும் சேர்ந்து இந்த கட்டிடத்தை அமைத்திருக்கிறோம் என்ற பெருமையோடு இது எங்களுடையது என்ற அந்த உரிமை உங்களிடம் இருந்தால் நிச்சயமாக இந்த கட்டிடத்தை இன்னும் நீங்கள் வளமாக பயன்படுத்துவீர்கள். ஆகவே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். மிக முக்கியமாக உங்களுடைய நெருக்கடிகள் ஏராளம். தம்பி உரையாற்றும் பொழுது சொன்னார், இந்த கூலர் பிரச்சனை, பாலத்திலே கட்டுகின்ற பிரச்சனை, இங்கே கடத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளுகின்ற பாரிய விளைவுகளை சொல்லியிருந்தார். நாங்கள் அதிகமாக நான் அதனை கவனத்திலே எடுக்கிறேன். என்னால் முடிந்தவரை அதற்கான ஏதோ ஒரு வகையிலான உதவியை உங்களுக்கு ஆற்றுவதற்கு நான் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகளோடும் உரையாடி அதற்கான தீர்வுகளை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றேன். அதே நேரம் கடத்தொழிலாளர்கள் இங்கே கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள். 6 சங்கங்களுடைய தாய் சங்கமாக கூட்டு சங்கமாக இருக்கிற சமாசம் எல்லோரையும் வழிநடத்துகின்ற ஒரு பெரிய சங்கம். ஆகவே இந்த சமாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. அந்த பொறுப்பை நீங்கள் சரியாக ஆற்றுகிறீர்கள், எல்லோரையும் அரவணைத்து செல்லுகின்றீர்கள். அதனால் நாங்கள் உங்களை மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்கிறோம். குறிப்பாக உங்களுடைய தேவைகள் ஏராளம், ஆனால் நாங்கள் செய்வது ஒரு சிறு துளி. இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் அநேகமாக உண்டு. கடந்த தேர்தல் காலத்தில் கூட நான் இந்த ஒழுங்கையிலே வந்து உங்களோடு உரையாடியிருந்தேன். ஒரு கூட்டம் கூட இந்த கடற்கரையிலே நாங்கள் செய்திருந்தாங்கள், எனக்கு நல்ல ஞாபகம் உண்டு. அதே போல் உங்கள் எல்லோருடன் பேசுகின்ற கதைக்கின்ற வாய்ப்புகள், அடிக்கடி உங்களை சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைத்து. இங்கே ஜேசுவன் இருக்கிறார், அடிக்கடி மெக்கலன்னு ஏதாவது சொல்லி என்ன பேசிக்கொண்டு இருப்பார். அவருக்கு சொல்லுங்கள் என்ன பேச வேணாமன். அவர் தான் அடிக்கடி ஏதாவது எடுத்து அந்த தேவை இந்த தேவை என்று ஏதாவது ஒன்றை சொல்லுவார். அவர்கள் எல்லாருமே நீங்கள் சேர்ந்த முயற்சி தான் இது கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இன்னும் தொடர்ந்து, நான் மட்டுமல்ல, எங்களுடைய தவிசாளர், உபதவிசாளர், கௌரவ உறுப்பினர்கள், இங்கே கூடியிருக்கிற நாங்கள் எல்லோரும்
எங்களுடைய பிரதேச செயலாளர் எல்லாரும் நாங்கள் கூட்டாக இயங்கினால் இன்னும் பல மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர முடியும். அந்த மாற்றங்களை நோக்கிய நகர்விலே இது ஒரு நல்ல அத்தியாயம். நான் நினைக்கிறேன் 2026ஆம் ஆண்டிலும் எங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியில் ஏதோ ஒரு வகையில் நெடுந்தீவு மண்ணில் இருக்கின்ற தேவைகளில் பூர்த்தி செய்வதற்கான என்னுடைய முயற்சிகளை மேற்கொள்வேன் என கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த நாள் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்து நடந்து இந்த 6ஆம் வட்டாரத்திலேருந்து 13ஆம் வட்டாரம் வரைக்கும் எவருமே இந்த கரையோரத்தில் இருக்கே இல்லை. எல்லாருமே இடம்பெயர்ந்து அந்த முகாங்களுக்கு போச்சுனவே அங்கே போகவில்லை. உறவினர் வீடுகளில் இருந்தவை முழு பேரும் பாதிக்கப்பட்டது. குறிப்பாக 1ஆம் வட்டாரத்திலேருந்து 15ஆம் வட்டாரம் வரைக்கும் அனைவரும் பாதிக்கப்பட்டது தான். 1410 குடும்பம். ஆனால் 1210 பேருக்கு தான் இது இடர்கால கொடுப்பன வேண்டும் பதிஞ்சிருக்கிறார். ஆனால் எந்த விரும்பின வீடுகளுக்கு போகிறது விரும்பாத வீடுகளுக்கு போகிறதில்லை. அனைவருக்கும் வெள்ளம் வந்ததுதான், அனைவரும் பாதிக்கப்பட்டதுதான். அனத்தமண்டா இவங்க தொழிலுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் கொடியேற்றிட்டீங்க, அவன் சாப்பிட்றது என்னத்தை சாப்பிட்றது, என்ன உழைப்பு இருக்குது? ஆனால் அனர்த்தமண்டா அறிவிக்கிறீங்க. என்ன முகாம் இருக்குது, எங்கே போய் தங்குறது, ஒரு சுகாதார வசதி இருக்கா, ஒரு தண்ணி வசதி இருக்கா, அல்லது மின்சாரம் இருக்கா, அல்லது அவங்க டொய்லெட்டுக்கு போகிறதுக்கு மனசில் கூட வசதி இருக்கா? இதில் வச்சு கொண்டு தான் நீங்கள் சொல்லணும், அறிவிக்கணும். 2 கிழமைக்கு மேல் நீங்கள் போய் இருங்கண்டு. எங்கே போய் இருக்கிறது? ஒரு பிரதேச மண்டபம் இருக்குது, அதையாவது ஒழுங்கு பண்ணீங்களா? அதுவும் இல்லை. இந்த இடர்கள் வரப்போகுதுன்னு சொல்லி கோஆப்ரேட்டிவ் இருக்குது. 2 மாதம் போன முறை இந்த ஏகி 2 மாத சாமான் வச்சுருந்த வரைஞ்சி. இங்கே என்ன இருக்குது? 6 கடையை தனியார் கூட்டி விட்டால் இங்கே தினம் போட்ட வழி இல்லை, போக்குவரத்துன்றா வழி இல்லை. நீங்கள் கூட்டங்களை போட்டு என்ன பிரியோசனம்? இந்த லோஞ்சி ஓடாட்டி ஜனத்துக்கு எந்த வசதியும் இல்லை. புரிஞ்சோம் நடவுங்க. கொஞ்சம் பேருக்கு 10 ரூபா, கொஞ்சம் பேருக்கு 10 இல்லை. எல்லோரும் தான் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டது. 1410 குடும்பம் பாதிக்கப்பட்டது தான். அவன் பார்லிமெண்ட்டில் அந்த மடையன் பேசுகிறான், நெடுந்தீவில் ஒருவருக்கும் பாதிக்கப்படலைன்ட்டு. இதே சிறிதர் ஐயாவும் பார்லிமெண்ட்டில் இருந்த வர்றான், கலைச்சி வர்ற ஒரு வார்த்தை. நெடுந்தி மக்களை போய்ட்டு காய்ச்சி வர்றா இல்லை. அவருக்கு தெரியாது நெடுந்தி மக்களோட வாழ்க்கை நிலை தெரியாதா? என்ன பக்காத்து விட்றீங்க? நானே கூட என்னுடைய வீடு 3 நாளாக பாதிக்கப்பட்டு நான் தரப்பால் வட்டி தான் சீட்டு பறந்துட்டு ஆல்ரெடி சொல்கிறது வந்து கேட்க படம் இருக்காண்டு. நாங்கள் பாம்பா படம் எடுக்க படம் இல்லாத இந்த ஃபோன் இல்லாதவன் என்ன செய்கிறது? இந்த டைப்பான் இல்லாதவன் என்ன செய்கிறது? மக்களோட கும்பலோட நீங்கள் கேட்குறீங்க, என்ன நடக்குறீங்க? இந்த தொழிலெல்லாம் அவ்வளோ அழிஞ்சு போகுது, இந்த ரோடு நாள் அழிஞ்சு போகுது. என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? இதைத்தான் நான் சொல்ல வரேன். மக்களுக்குரிய இதெல்லாம் கொடுங்க. உலக நாடுகள் அள்ளி கொட்டுறாங்க, நீங்கள் மறைக்கிறீங்க. கொடுக்க சொல்லி தான் நான் போய் சொல்கிறேன். ஒரு குடும்பத்துக்கு 20,000 கொண்டா கூட ஏழப்பா மறக்கிறேன். உங்கள் வீட்டு காசா இந்த இஎஸ் இருக்கா வந்து விரும்பினாக்களை தான் போய் பார்ப்பான். அதில் எந்த வீட்டுக்கு இல்லை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் டொலாட்டு வீடு, அதில் இவன் நார் அப்பக்குழி வீடு, இந்தால ஜெயம் வீடு, இந்தால வீடு. அது பார்க்கல. அவங்க வசதியாக பாதிக்கப்படக்கூடாது. இந்த மூன்று நாளாக கடையை கிளவப்படுத்தினாங்க. வந்து டீயா சொல்கிறோம், நான் கேதாட்ட கடன் போட்டு சீட்டை போட்ட அப்புறம் சொல்கிறேன். உடனே சீட்டில் லைனுக்கு எங்கடா உடைஞ்சு டீயா என்ன வீட்டு திட்டம் அந்த மதிப்பிடுறது. எத்தனை நேரம் போனேன் வீட்டு இந்த விடியா போகுது வீட்டு திட்டம் இருந்துச்சு. இது என்னுடைய கருத்து. மக்களுக்குரிய உரிமையை கொடுங்க. நாங்கள் ஆதங்கங்களை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கடற்கரை சைட்டை பொறுத்த வரைக்கும் நானும் கடற்கரை விளையாடினேன். உயிரை கையில் வைத்து தான் நாங்கள் சூறாவளி காற்று வரும்போது நாங்கள் தவிக்கின்றோம். இதில் பழைய கதைகள் புதிய கதைகளை கதைச்சி இந்த யோசனை இல்லை. எனக்கு இப்போது வயது 68 ஆச்சு. ஒவ்வொரு கூட்டங்கள்லேயும் ஒன்று கூடங்கள்லேயும் எடுத்தோன்னே கதைக்கிற கதை அணைக்கட்டு. இந்த அணைக்கட்டு வந்து மிக முக்கியமான சாமான். இந்த அணைக்கட்டு எங்களுக்கு இருக்குமா இருந்தால் எங்களோட அழிவுகளில் ஒரு 25% குறைஞ்சிருக்கும்.
காரணம் என்று சொன்னால் இருக்க முடியாத நிலை, இருக்க முடியாது. தயவுசெய்து நான் சொல்ல கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லைங்களே, நிவாரணம் தர தேவையில்லை, காசும் தர தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த அணைக்கட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் மீண்டும் முயற்சி எடுத்து அணைக்கட்டு ஒன்றை எங்கள் தீவுக்கு தருவீர்கள் என்றால் எங்கள் தீவை பாதுகாக்கலாம். முன்பு எனது கடற்கரையில் 15 அடி தூரத்தில் பூரசல் இருந்தது, எல்லை இருந்தது. பிறகு நாங்கள் எல்லையை துவக்கி பிறகு 15 அடி பின்னுக்கு வச்சோம். இப்போ இன்று வந்த புயல் வந்து எனது வீட்டு படிக்க வந்துட்டு. நாங்கள் தீவை பாதுகாத்தால் எங்கள் மக்களை பாதுகாக்கலாம். இப்போ இந்த எத்தனையோ ஒதுங்கிழப்பு கூட்டங்கள் எல்லாம் இந்த அணைக்கட்டு வந்து 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 தேவையில்லாத கதைகளால் அட்டிப்பட்டு அல்லப்பட்டு போயிட்டு சேருக்கு தெரியும், சேருக்கு தெரியும் அணைக்கட்டு விவரம் சேருக்கும் முழுக்கா தெரியும். நீங்கள் எந்த இதுவும் செய்யாட்டியும் பரவாயில்ல சார், தயவு செய்து நெடுந்தீவுக்கு அணைக்கட்டு ஒன்று போட்டால் மக்களை பாதுகாக்கலாம், நெடுந்தீவை பாதுகாக்கலாம், எங்கள் உயிர்களையும் பாதுகாக்கலாம் என கூறி விடைபெறும். நன்றி. சில கேள்விகளை வைக்கபடியால் நான் அதுக்கு விடையளிக்கணும் தானே. பிறகு இவர் கேட்க நாங்கள் ஒன்று சொன்னால் போயிட்டு உங்களுடைய ஆதங்கம் கோபம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். தயவு செய்து உங்களுக்காக எதுவும் கதைக்கலைன்னு சொன்னால் மன்னித்து கொள்ளுங்கள். பாராளுமன்றத்தில் சில தலைப்புகளுக்குள்ள விவாதங்கள் வரும். எங்களையும் 8 பாராளுமன்ற உறுப்பினர்கள். அப்போ அவர்களுக்கு நேரங்களை பிரித்து கொடுக்க வேறு ஒரு ஆள் பிள்ளையாக பேசிட்டாருண்டா இன்னொரு கட்சிக்காரன், நான் அதுக்கு பதிலளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதால் நான் பாராளுமன்றத்தில் அதுக்கான பதில்களை பேச முடியலை. நான் இங்கே போன திங்கட்கிழமை வாரத்துக்கு இருந்தேன். நான் என்ன சொல் நான் செய்யாக்கும் போன திங்கள் தான் இங்கே வாரத்துக்கான முயற்சி எடுத்தினாங்கள். அதுக்கிடையில் உங்களுக்கு தெரியும், நுவரெலியா திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இதை விட மோசமாக பாதிப்புகள் நடந்ததால் நான் போய் வர வேண்டியிருந்தது. அதால் இங்கே வர முடியலை. நான் நேராக வந்ததுக்கான நோக்கமும் கிட்டத்தட்ட உங்களோட இந்த விஷயங்களை நேராக பார்த்து நானும் ஒரு புலக்காட்சியோடு கதைக்க போனேன். ஆகவே நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு 200 பேருக்கான ஒரு சின்ன அரிசி பொதிகளும் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே சங்கத்தில் கொண்டு வந்து இறக்கி இருக்கிறோம். ஒரு தொகுதி அடுத்த தொகுதியில் கட்டமாக அனுப்புகிறோம். ஒரு வெள்ள நிவாரணத்துக்காக இது நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக எங்களுடைய கட்சி ரீதியாக அதை நாங்கள் அலோகேட் பண்ணியிருக்கிறோம். நெடுந்தீவு கிளை சார்பாகத்தான் அந்த உதவி வழங்கப்படும். ஆகவே நாங்கள் பிரதேசங்களோட அனுமதியோடு செய்வோம். இல்லை வாரணையா நான் கதைக்க பொறுங்க ஐயா, நான் கதைக்க வரும். அப்போ இந்த விஷயங்களோட நீங்கள் சொன்னதை நாங்கள் கருத்தில் எடுக்கிறோம். அதிகமாக நாங்கள் உங்களோட பக்கம்தான் நிற்கிறோம். பாதிக்கப்பட்டவர்கள் 1410 பேர் என்றால் அதில் கொடுக்கப்பட்ட 1210 பேருக்கான அந்த கொடுப்பனவு வழங்கப்படணும் என்றதுக்கான முழு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். அதற்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நான் நேரடியாக பேசியும் இருக்கிறேன். அரசாங்கத்திலோட பேசியிருக்கிறேன், பிரதேச செயலாளரோட பேசியிருக்கிறேன். நான் அதுக்காக தான் இன்றைக்கி வந்தது. நாங்கள் உண்டை பார்க்காமல் நேரடியாக அவங்களோட கதைக்காமல் எழுந்தமானமாக ஃபேஸ்புக்கை பார்த்து கதைக்கக்கூடிய ஆளல்ல நான். இந்த முகநூல்கள் அல்லது ஃபேஸ்புக்கில் வரதை வச்சு கதைக்கிறது இல்லை. நாங்கள் ஒரு ஆவண ரீதியாக உண்டை உறுதிப்படுத்தி தான் நான் கதைக்க போனேன். அவை நான் நாளைக்கு பிழையானது உண்டை கதைச்சி போட்டு வந்து நீங்கள் கோவப்படுறீங்கன்ட்டு நான் உங்களுக்கு சார்பாக கதைச்சிட்டு போகலாது. ஒன்று உங்களுக்கு நல்லா தெரியும், நெடுந்தீவில் எங்கட காலத்தில் தான் கிட்டத்தட்ட உள்ளக வீதிகள் நிறைய நாங்கள் செய்த. நாங்கள் 2015 19 கிடையாது கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய்களுக்கு நாங்கள் செய்தாங்க. இந்த பிரதான வீதி கூட கொண்டு வந்தது நான் என்று சொல்கிறத விட நாங்கள் தான் கொண்டு வந்தாங்க. நான் என்று சொல்ல நான் விரும்புகிறதில்லை. வேறு யாரும் முந்தி கனகாலம் ஆட்சி செய்த ஒரு தரம் அந்த ரோட்டை போட இல்லை, 2 தரம் போட்டு காசு எடுத்துருக்கிறதே செய்யலை. ஆனால் நாங்கள் நெடுந்தீவு கிளை ஊடாக எடுத்த முயற்சி நாங்கள் இன்றைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டத்தை தாண்டி இருக்கிறோம். திரும்ப இன்னும் அந்த முயற்சியை எடுத்திருக்கிறோம். நீ அந்த ரோட்டை முடிப்போம், ஏதோ ஒரு வகையில் இந்த வருஷத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டிருப்போம். அதே போல் உங்களுடைய தேவைகளையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். நாங்கள் கைவிட மாட்டோம். இது நான் என்று பார்க்காதீங்க. நாங்கள் எல்லாருமா சேர்ந்தால் தான் இருக்க எங்களோட கரங்களை உண்டா வச்சுருந்தா தான் செய்யலாம். தனி மனிதர்கள் எம்பி தான் ஸ்ரீதரன், ஆனால் ஸ்ரீதரன் மட்டும் செய்யலாது. ஆகவே உங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சி இவற்றுக்கூடாக நாங்கள் வெற்றி பெறுவோம். உங்களோட கோபம் ஆதங்கத்தை நான் பிள்ளையாக பார்க்கிறேன், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காக நான் சொன்னேன், உங்களோட மன்னிப்பு கேட்குறோம். நாங்கள் உடனே வாய்க்கு வந்தபடி நான் செய்திகளை சொல்லிடாது. இப்போ ஒருத்தர் சொல்லுவார் அங்கே உள்ள மக்களை இங்கே குடியேற்றணும் பண்ணுவார், ஒருத்தர் சொல்லுவார் இங்கே உள்ள மக்களை அங்கே குடியேற்றுவார். இதெல்லாத்தையும் கேட்டு கதைக்கலாது. பிறகு பார்த்தா கொஞ்ச நாளாக வேறு ஒருத்தர் சொல்லுவார் அங்கேயே இருக்க இடம் இல்லை, அப்புறம் நீ இங்கேருந்து கொண்டு போறியாண்டுவார். நாங்கள் கவனமாக நிதானமாக பொறுப்போடு கதைக்கணும். ஒரு இனத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சி, ஒரு இனத்தை வழிநடத்துகின்ற கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவின் தலைவர் நான். இப்போ நான் கதைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக மிக கவனமாக ஒவ்வொருவராலையும் உன்னிப்பாக பார்க்கப்படும்.
இன்றைக்கு நான் நெடுந்தீவுக்கு வந்துட்டு போகிறேன்னா இதை ஊடகங்களுக்கு ஊடாக பல பேர் பார்ப்பார்கள், சில பேர் நேரடியாக பார்ப்பார்கள், எங்களோட வார்த்தைகள் என்ன சொன்னேன்னு பார்ப்பார்கள், எங்களோட செயல்பாடு என்னென்று பார்ப்பார்கள். இப்போ நாங்கள் மிக கவனமாகவும் நிதானத்தோடும் பொறுப்போடும் நடக்க வேணும். அந்த பொறுப்பும் கடமையும் உரிமையும் எங்களோட கட்சிக்கு உண்டு, எங்களுக்கு உண்டு. அதனால் நாங்கள் அதை மிக சிறப்பாக சீராக ஆற்றுவோம். அதற்காக உங்களோடு இருப்போம். உங்களுடைய ஆதங்கங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற வழியில் செயல்படுத்துவோம் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தருகின்றேன். இந்த அணைக்கட்டு விஷயமும் நாங்கள் கவனத்தில் எடுத்திருக்கிறோம்.